ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னாக்கா, வெள்ளூர் வேலைப்பாடி சாய்பாபா ஸ்நாக்ஸ்க்கு இவங்க செஞ்சு காட்டுற இடத்துக்கே வந்திருக்கிறோம். இப்போ தீபாவளி கிறிஸ்மஸ் வரப்போகுது. எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற 2 ரெசிபி வந்துட்டு எல்லாராலையும் செய்யக்கூடிய அளவுக்கு சிம்பிளான முறையில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை கேள்விகளையும் நான் இவங்கள்ட்ட கேட்டு பெர்ஃபெக்டான முறையில் ஸ்பெஷல் எல்லடையும் நெக்ஸ்ட் வந்துட்டு கோவில் மிளகு அடையும் நான் வந்துட்டு செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் உங்கள் நேம் சார்? வெங்கடேஷ். வெங்கடேஷன் சார். இந்த சாய்பாபா ஸ்நாக்ஸ் வந்துட்டு எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? 10 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு என்னெல்லாம் சார் செய்கிறீங்க? நம்ம வந்து இலடை, முறுக்கு, அதிரசம், பொருளாம் உண்டை, சோமாசு, சிம்லி, ஓகே, ரவா லட்டு, தீபாவளிக்கு தேவையான எல்லா பலகாரமும், சீமந்தத்துக்கு என்னென்ன தேவையோ மஸ்கர்சி எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். அது இல்லாமல் கல்யாணத்துக்கும் இந்த பொட்டி கட்டுறது இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்துட்டு அதுக்கான பேக்கிங் வந்துட்டு தனியாகவே வந்து பேக் பண்ணி கொடுக்குறீங்க. ஃபங்க்ஷனுக்கு கவரில் நம்ம பேக் பண்ணிட்டு பாக்ஸில் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். சார் இந்த ஊருக்கு மட்டுமே பண்ணுறீங்களா இல்லை வந்துட்டு வேறு ஊர் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அனுப்புகிறீங்களா? நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வெளியூர்லேருந்து கேட்பாங்க, இந்த ஃபாரினுக்கு கேட்பாங்க. ஃபாரினுக்குலாம் பேக் பண்ணிட்டு சின்ன சின்ன பேக்கிங்காக கால் கேஜாக பேக் பண்ணிட்டு அதை பபுள் ரேப் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க ஃபாரினுக்குலாம் எடுத்துன்னு பத்திரமா போயிருக்கிறாங்க. ஓகே ஓகே சார். அது எத்தனை நாள் சார் தாங்கும்? நம்மளது வந்து கஸ்டமர்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டது 1 மந்த்து கிட்டலாம் வச்சு சாப்பிட்ருக்குறாங்க. வரைக்கும் ஃபால்ட்லாம் அவ்வளோ சொன்னதில்லை, நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுவேன். ஆனால் நாங்கள் கொடுக்குற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 15 days. அதுக்கு மேலாம் நாங்கள் ரொம்ப சொல்லவே மாட்டோம். சோமாசு, ரவா லட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 days தான் கொடுப்போம். சிம்லிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 days கொடுப்போம். ஏன்னா கஸ்டமர் இவ்வளோ நாள் தான் வச்சு சாப்பிட்ணுன்ற ஒரு டைம் நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கு மேலே வச்சு கெட்டு போச்சுனாலும் நாங்கள் இதுனா இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த டைம்ன்றது கொடுத்துறீங்க. ஆனா அதுக்கு மேல நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பட் உங்களுடைய டைம் வந்துட்டு சில ப்ராடக்ட்க்கு இவ்வளவுதான்ன்றது சொல்லிருக்காங்க. ஓகே சார். அதுக்கு மேல வச்சு இருக்கிறது அவங்களுடைய ஃபால்ட் இல்லையா? ஓகே சார். ஓகே. என்ன சார் நீங்க இப்போ எனக்கு செஞ்சு காட்ட போறீங்க? இலடை எப்படி போடுறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. மசாலா போடுறேன் எப்படின்றது நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லடை வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லடை செஞ்சோம்னாக்கா பதமாக வந்துட்டு வராது. இவங்கள்ட்ட நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கும் போது கிறிஸ்பினஸ் வந்துட்டு நல்லா இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக வந்துட்டு பாருங்கள். இவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு இவருடைய ஃபோன் நம்பர், இவருடைய டீட்டெயில்ஸு எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துடுவேன். இப்போ நம்ம பார்க்கலாமா சார்? ஓகே. இது என்ன மாவுங்க? இது வந்து பச்சரிசி மாவு. ஊற வச்சு காய வச்சு பதமான இதுல அரைச்சி எடுத்துக்குவோம் நாங்க. அதை பச்சரிசி மாவு மட்டும் தான் யூஸ் பண்றீங்க? வெறும் பச்சரிசி மாவு. இப்போ நீங்க எவ்வளவு போட்டுருக்கீங்க அந்த பவுல்ல வந்துட்டு? அந்த பவுல் காட்டுங்க. ஓகே, 2 கிலோ. ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, ஈரப்பதத்திலேயே வந்துட்டு அரைச்சிடுறீங்க. ஓகே. பச்சரிசியை தவிர நீங்க வேற எதுவும் சேர்க்கல இல்லைங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன போடுறீங்க? இப்போ நாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கை கடலைப்பருப்பு போடுறோம். 2 கிலோவுக்கு 2 கிலோ அரிசி மாவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கை கடலைப்பருப்பு போடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வெயிட் மிஷின் வச்சுட்டு வெயிட் மிஷினில் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. போடுறோம். நெக்ஸ்ட்டு 2 கை கடலக்காய். இதுவுமே வந்துட்டு ஊற வச்சதுங்களா? இல்லை, அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ என்ன போடுறீங்க? தேவையான அளவு நம்ம கடல மாவு போடுறோம். கடல மாவு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்துட்டு இப்போ போட்டு இருக்கிறது வந்துட்டு உடைச்ச கடலை மாவு, பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா? பொட்டுக்கடலை மாவு தான் இங்கே போட்டிருக்காங்க. பொட்டுக்கடலை மாவு வந்துட்டு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகே. இது என்ன போடுறீங்க? மிளகாவும் பூண்டும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே. மிளகாவும் பூண்டும் இவங்க வந்துட்டு ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைக்கலை, கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிருக்கிறாங்க. ஓகே. அது எந்த அளவுக்கு போடணும்? தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு உப்பு போடுறாங்க. ஓகே. இப்போ பிசைய போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நம்மளுக்கு இப்போது கையில் பிசைஞ்சு காட்ட போகிறாங்க. மற்ற நேரத்தில் இவங்க இது போல் மிஷின் வச்சுருக்காங்க, மிஷினில் தான் பிசைகிறாங்க. தண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டு இதுக்கு ஊற்றணும்? நம்ம தேவையான அளவுக்கு சொல்கிறோம், பக்குவம் சொல்கிறோம். ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு கிளறிக்கிட்டாங்க. கிளறின பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியை ஊற்றுறாங்க. தண்ணி வந்துட்டு பச்சை தண்ணி தான். அது வந்து சுடு தண்ணி, மிதமான சூடில் நாங்கள் அது சுடு தண்ணி வச்சுக்கோங்க கையில். ஓகே. சாஃப்டாக வரணுன்றதுக்காக மிதமான சூடில் நாங்கள் சுடு தண்ணி வச்சுக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்துட்டு மிதமான சூடில் வந்துட்டு தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறாங்க.
ஃபுல்லாகவே எல்லாமே வந்துட்டு வெது வெதுப்பான தண்ணி தானா இல்லை வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக போட்டுறீங்களா? ஃபுல்லாகவே வெதை வேணாம் போகிறோம். வந்துட்டு நாங்கள் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்குவோம். அதை நாங்கள் வேணுன்ற அளவு தேவையான அளவு போட்டு பிசைஞ்சுக்குவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியை ஊற்றி ஊற்றி கிளறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு கிளறி இருக்காங்க. எந்த மாதிரி இவங்களுக்கு பதத்தில் இருக்கணும்? சாஃப்டான பதத்தில் இருக்கணும். சாஃப்டான பதத்தில் இது போல் இருக்கணும். இது வந்துட்டு ஒட்டக்கூடாதுங்களா கையில்? கையில் ஒட்டக்கூடாது. லைட்டாக நம்ம எண்ணெய் தொட்டுக்கலாம். தொட்டுனா ஒட்டாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவங்க வந்துட்டு கிளறினதுனால அவங்க கையில் வந்துட்டு இது இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும். இது வந்துட்டு கையில் வந்து ஒட்டக்கூடாது. ஃபுல்லாக நல்லா பிசையணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது முடித்த பிறகு இன்னொரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாவு ரெடி பண்ணிட்டீங்க. இந்த மாவு ரெடி பண்ண உடனே அப்படியே நம்ம தட்ட ஆரம்பிக்கலாமா இல்லை இது ஊறணுமா? இல்லை, அப்படியே தட்ட ஆரம்பிக்கலாம். அப்படியே தட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க வந்துட்டு உருண்டை பிடிச்சு வந்துட்டு போடுறாங்க. ஒருத்தவங்க வந்து அப்படியே தட்ட ஆரம்பிப்பாங்களாம். இவங்க வந்துட்டு பூரி ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இவங்க அப்படியே வந்து தட்டி தட்டி வைக்கிறாங்க. ஒவ்வொரு கவரும் அதுக்குன்னு வச்சுருக்கீங்களா? தனித்தனி கவர் வச்சுக்குவீங்க. அந்த கவர் வச்சு அப்படியே தட்டி எடுப்பீங்களா? தனியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள்ட்ட பூரி ப்ரெஸ் இருக்கிறதுனால இவங்க பூரி ப்ரெஸ்ஸில் இப்படி தட்டிக்கிறாங்க. நீங்கள் கையிலையும் தட்டுவீங்களா இல்லை வந்துட்டு பூரி ப்ரெஸ் இப்படி தான் வச்சு தட்டணுன்ட்டு இருக்கு? இல்லை, கையில் தட்டினால லேட் ஆகும். இப்போ நம்ம வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக போடுறதுனால நாங்கள் இந்த மாதிரி பூரி ப்ரெஸ் வச்சு பண்ணிக்குவோம். முறுக்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணை வச்சு மணமலை இதை வச்சு கையிலே வச்சு புழிவோம். குழா அப்படியே கடாயில் தட்டுவோம். ஓ, இதுலயே எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சுப்பீங்க. அப்படியே வந்துட்டு அதை தட்டிடுவீங்க. கடாயில தட்டிக்குவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே வந்துட்டு நம்ம வீட்டில் தட்டணுன்னாக்கா பாருங்க, இவங்க கையால் இப்படி தட்டிக்க சொல்கிறாங்க. இவங்க கடைன்றதுனால ஈஸியாக வந்து இவங்க ப்ரெஸ் பண்ணி போட்டுடுறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இவங்க தட்டிட்டாங்க. எப்போவுமே வந்து நம்ம ஈவனாக வந்துட்டு தட்டணும் இல்லைங்களா? இல்லைன்னா ஸ்வீட்டில் நம்ம சுடும்போது நடுவில் வந்து சரியாக கிறிஸ்பினஸ் இல்லாமல் ஆயிடுது. ஓரம் வந்துட்டு சில நேரத்தில் கிறிஸ்பினஸ் இல்லாமல் பண்ணிடுவாங்க. எதுக்காக அந்த மாதிரி ஆகுதுங்க சார்? அது என்னன்னா அவங்களுக்கு அந்த பதம் தெரியறது இல்லை. இப்போ இலடை வேகும் போது ஒரு பதம் இருக்கும். அது வந்து மாவுல தெரியாது. வேகும்போது கலக்கா இருக்கும். அந்த கலக்காவோட பதம் பார்த்து அதுல ஒரு விதமான கோல்டன் ப்ரௌன் வரும் கலக்கா. அந்த கலர் வந்துச்சுன்னா இலடை வெந்துச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுக்கிற டைம் வந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். ஓகே ஓகே, நம்ம தட்டுறதுலயும் நம்ம வந்துட்டு பதமா தட்டினாதான் அந்த கிறிஸ்பினஸ் வரும் இல்லைங்களா? ஒரு அளவு தான் இருக்கணும். ஓவர் திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசா இருந்தாலும் எப்படின்னா டக்குன்னு வெந்துடும். கலக்காவோட பதம் வேகாது, நல்லா இருக்காது. இப்ப சாப்பிட்றப்போ அந்த கலக்கா வந்து கரெக்டா வெந்திருக்காது, அந்த டேஸ்ட் வராது. அதனால நம்ம திக்னஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் திட்டா இருக்கும். உங்களுக்கு அழுத்துற பதமும் ஒரு அளவு தான் இருக்கணும். இதை விட மெலிசாவும் போக கூடாது, இதை விட தடிசாவும் இருக்க கூடாது இல்லைங்களா? சாப்பிட்றதுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி அழுத்தணும்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும், நல்லா கிறிஸ்பினஸா இருக்கும். ஆமா. இந்த அரிசி வந்துட்டு ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாமா? வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி கூட ஊற வச்சுட்டு நல்லா கழுவணும். அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த சாப்பிட்ற டேஸ்ட் வரும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒழுங்கா கழுவாம சும்மா கடமை கழுவிட்டு அப்படியே காத்தார வச்சிடும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஊறுறதுக்குள்ள ஒரு பக்குவம் இருக்குது. அதை காத்தார வச்சு எடுத்தும் போய் அரைக்கும் போது ஒரு பக்குவம் வரணும். அப்படி எடுக்கும் போது தான் அது நல்லா இருக்கும். நீங்க இதுக்குன்னு பெர்ஃபெக்ட்டா அதுக்கான பச்சரிசி தான் வாங்குவீங்க. இது வந்து நம்ம ஹோல்சேல் ரீட்டைல் போயிடுவோம், அங்க போயிட்டு மூட்டை மூட்டையா போட்டு வந்துரும். இப்போ கீழே கூட பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 80 மூட்டை. ஆமா, நான் வரும்போது பார்த்தேன் மூட்டை மூட்டையா ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, மொத்தமே பாத்தீங்கன்னா அரிசி மூட்டை. ஓகே ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்துருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்குவோம். நம்ம வாழை இலையிலயும் தட்டிக்கலாம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். வாழை இலையில நீங்க தட்டுறதா இருந்தா முன்பக்கமாக வச்சு தட்டாதீங்க. அது திருப்பி வச்சு இலையை தட்டும்போது உங்களுக்கு அந்த ஷேப்லாம் வருது இல்லைங்களா, அது இல்லாமல் வந்துட்டு வாழை இலையில் பின்னாடி வச்சு தட்டும்போது நல்லா வந்துட்டு வரும், ஈஸியாக தட்ட முடியும் உங்களால். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்துட்டு தட்டி எடுத்துட்டாங்க. நம்ம உடனே போட வேண்டியது தானே சார்? அதுக்கான டைமிங் எல்லாமே நம்ம விடணும்னு அவசியம் இல்லைங்களே. மாவு வந்துட்டு பிசைஞ்சோம்னாக்கா எவ்வளோ நேரம் சார் நம்ம வைக்கணும்? கரெக்டாக நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போட்டு எடுத்துடணும். அதிக நேரம் வைக்கும் போது என்ன சார் ஆகும்? மாவு டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா, ஏன்னா மாவுல வந்து மிளகா இருக்கும். அந்த மிளகா வந்து உள்ளவே அப்படியே அனல் பறக்க என்ன ஆகும்னா
டைம் ஆக 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 செவந்துரும். இலடை வந்து போட்டு எடுக்கும்போது அந்த கலரே வராது. இப்போ நீங்க இந்த இலடை பாக்குறீங்கன்னா கரெக்டா ஒரு பதத்துல இருக்கும். நீங்க அது டைம் போக போக நீங்க எடுக்கும்போது இலடை வந்து செவந்த மாதிரி வந்துடும், ஒரு டேஸ்டே தராது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எல்லடை செய்கிறதுனாக்கா எந்த அளவுக்கு பதம் வந்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் மாறுறது இல்லாமல் அந்த கலரும் வந்துட்டு எல்லடையோடைய கலர் மாறுது அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு ஆயில் ஊற்றி இருக்கிறாங்க, இப்போது எல்லடை வந்து சுட போகிறாங்க. இது அதர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எல்லாமே இவங்க தான் பார்த்துக்குவாங்க. மாவு எப்படி எடுக்கணும், எந்த பதத்தில் எடுக்கணும், அது எல்லாமே எடுக்கிறது அவங்க தான். ஓகே ஓகே, தேங்க்யூம்மா, நீங்கள் என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு. இந்த எல்லடை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சூடான பிறகு நீங்கள் எல்லடை போடணும்? கொஞ்சம் லைட்டாக போக வந்தோடனே போட்டு. ஓகே, எல்லடை போட்ட உடனே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லடை நிறைய போட்டோம்னா 20 நிமிஷம் ஆகும். ஓகே ஓகே, வேகிறதுக்கு 20 நிமிஷம் டைம் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லடை வந்துட்டு வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொரு ரெசிபியை நம்ம பார்க்கலாம், அது வரைக்கும் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரெசிபி நீங்கள் வந்து இப்போ காட்ட போகிறீங்க? மிளகடை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகடை வந்துட்டு கோயிலெல்லாம் வந்துட்டு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மிளகடையை இவங்க வந்துட்டு இப்போ காட்டுறாங்க. என்ன, இப்போ நீங்கள் ஊற வச்ச உளுந்து வந்துட்டு எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? இந்த உளுந்தை 1 மணி நேரம் ஊறணும். 1 மணி நேரம் வந்துட்டு ஊறினா போதும். ஓகே, இது வந்து கிளறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறீங்களா? இந்த மிஷினில் மட்டுமே போட்டுட்டு அப்படியே பெரட்டி எடுப்பீங்களா? ஓகே ஓகே. உளுந்து வந்துட்டு எவ்வளோ நீங்கள் போட்டீங்க? இந்த கப்பால் 2 கப்பு உளுந்து வந்துட்டு அவங்க ஊற வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த கப் அளவுக்கு அரிசி மாவு போடுறாங்க. அரிசி மாவு என்ன அரிசி மாவு இது? இப்போ எல்லடைக்கு போட்ட மாவே தான். எல்லடைக்கு போட்ட அரிசி மாவே வந்துட்டு இவங்க இந்த எல்லடைக்கும் போடுறாங்க. இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்துட்டு எல்லடை போட்டிருக்காங்க. எல்லடை போட்ட உடனே திருப்புவீங்களா, இல்லை வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் திருப்புவீங்க? கொஞ்சம் நேரம் பொறுத்து திரும்பினா தான் அது தனித்தனியாக வரும். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸா? 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் வந்துட்டு எல்லடையே திருப்புங்க. உடனே வந்துட்டு திருப்பினீங்கனாக்கா உடைஞ்சிடும். என்ன போட்டிங்க நீங்கள் இப்போ? சீரகம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு சீரகத்தை போட்டுருக்குறாங்க. தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சவுண்ட் இருக்கும், ஏன்னா வந்துட்டு எல்லடை வேகுதுன்றனால கொஞ்சம் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி விட்டுட்டு இருக்காங்க அவங்க. அது உடையாத அளவுக்கு அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு பதமாக வந்துட்டு அழகாக திருப்புறாங்க பாருங்கள். இப்போ என்ன பண்ணீங்க? மிளகு உன்னிப்பு அதிகமாக அரைச்சி 2 கை போட்டு 2 கை அளவுக்கு மிளகு வந்துட்டு 1 பாதியமாக வந்துட்டு அவங்க அடித்து போடுறாங்க மிக்சியில். இதுலேயே வந்துட்டு வெந்நீர் கலப்பீங்களா? நார்மல் தண்ணி தான். இவங்க கலரும் போது மிஷின் சவுண்ட் வர்றதுனால என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியை ஊற்றி, நார்மலான தண்ணி தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே வந்துட்டு மிஷின் ஓட்டிக்கிட்டே செய்வாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவங்க வந்துட்டு அப்படியே கிளறிட்டே வந்துட்டு சுற்றுனாங்க. சவுண்டு ஹெவியாக இருக்கிறதுனால நான் எதுவும் பேச முடியல. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு பதம் இருக்கணும் அப்படின்றாங்க. பாருங்கள், கையில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஒட்டலை, அந்த அளவுக்கு பதமாக வந்துட்டு பிசைஞ்சிட்டாங்க. இதில் பிளேடு மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆனால் நம்ம வந்துட்டு கலர்றதுக்காக மட்டுமே அவங்க வந்துட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே கலர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே வந்துட்டு வீட்டில் கலரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு பதத்தோடு நம்ம இப்படியே வந்துட்டு கலரிக்கோங்க. இவங்க சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்து. ஏன்னா பருப்பு ஊறும் போதே அதில் தண்ணி கொஞ்சம் இருக்கும், நம்ம தேவையான அளவு மட்டும்தான் இதில் தண்ணி ஊற்றணும். ஓகே ஓகே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டனாலும் அது எப்படின்னா குழன்னு ஆகிடும். பருப்பு ஊறின இதுக்கு அந்த பசப்புக்கு தண்ணி மாதிரி ஆகிடும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் தண்ணி போட்டால் போதும். எல்லடை வந்துட்டு ஒரே தீலியே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்களா சார், இல்லை வந்துட்டு தீயை வந்துட்டு மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? அதனோட அனல் கலக்கா டக்குன்னு வேகக்கூடாது, அதே மாதிரி வேகாமையும் இருக்கக்கூடாது. அப்பப்போ தீ மாற்றி மாற்றி விட்டாதான் அதோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கிறிஸ்பினஸ்ன்றது அந்த இலடையில வராது, சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கொடுக்காது. அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா குறைப்போம், ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வேகணுன்றதுனால கொஞ்சம் ஏற்றுவோம். திருப்பி கடைசியாக எடுக்கும்போது அந்த தீ வந்து ஃபுல்லாக ஃப்ளேம் குறைச்சி திரும்ப ஏற்றுறீங்க. ஏன்னா நம்ம ஃப்ளேம் ஹெவிலியே வச்சு பண்ணாலும் வந்துட்டு தீஞ்சிடும், அதனால வந்துட்டு நம்ம பதம் மாறிடும். ஓகே, மாறதுனால அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. அதுக்குன்னு ஒரு தீ இருக்குது, அந்த தீயை வச்சு நம்ம எடுக்கும்போது தான் அந்த இலடை வந்து கிறிஸ்பினஸும் தரும்.
ஓகே ஓகே சார். ஃபஸ்ட்டு எல்லடை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிதங்கிட்டு இருந்துச்சு. இப்போ மிதங்கினதை வந்துட்டு கீழே வந்துட்டு அடி இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. அடி இறங்க ஆரம்பிச்சிடுச்சுனாக்கா நல்லா வந்துட்டு கிறிஸ்பினஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுக்க போகிறாங்க அவங்க. இவங்க வந்துட்டு இது போல் ஜல்லடை வச்சு கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க. அது மேலே போடும்போது அந்த எண்ணெய் எல்லாமே வடிகட்டி உடனே வந்துட்டு கிறிஸ்பினஸ் தெரியுமா, இல்லை வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆகணுமா? கொஞ்ச நேரம் ஆறணும். கொஞ்சம் அந்த அனல் குறைஞ்சி இறங்கினா மட்டும்தான், எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடும். 15 நிமிஷம் அந்த அனல் இறங்கினா மட்டுமே உடைக்கும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வரும். முழுமாவும் அந்த ஈரப்பதம் இல்லாம உங்களுக்கு எல்லடை முழுசா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சார், இப்போ எனக்காக தான் இந்த அளவுக்கு காட்டி இருக்கிறீங்களா நீங்க? இல்ல, இது உங்களுக்காக தான் இது போட்டது. நாங்க போறது பாத்தீங்கன்னா இதோட ஜாஸ்தியா தான் போடுவோமே. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கப்பு கிட்ட அடிப்போம். ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா, முகூர்த்தம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒரு 30-35 கப்பு கிட்ட நாங்கள் மாவு போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு செய்யற அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு இப்போ காட்டியிருக்கிறாங்க நம்மளுக்கான அளவு. இதே வந்து அவங்க நார்மலாக வந்துட்டு கடையில் பிசைஞ்சாங்கன்னாக்கா ஒரு 15 கப்பு இந்த மாதிரி ஒரே நேரத்தில் செய்வாங்க அப்படின்றாங்க. ஓகே சார், இப்போ எந்த மாதிரி சார் இருக்கணும் எல்லடை எடுத்தோம்னாக்கா? இதை பாருங்க எப்படி வெந்துச்சு அப்படின்றதுக்கு இது இந்த கலக்கா இருக்கும் பாருங்க. ஓகே, கலக்கா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்க, கலக்காவே பாத்தீங்கன்னா கரெக்டா வெந்து இருக்கும். உடைச்சு சாப்பிடும் போது அந்த கலக்கா வெந்த பதமும் தெரியும் உங்களுக்கு. இந்த கலர் இருந்தா மட்டும்தான் நம்ம இப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகே ஓகே, இந்த பதத்தில் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சார் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஆறுனது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது ஒடிச்சு காட்டுறாரு பாருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் வெந்துருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து நீங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் அந்த ஈரத்தன்மை இருக்காது துளி கூட. மொத்தமே பாத்தீங்கன்னா நல்லா வெந்து கிறிஸ்பினஸா இருக்குன்றது இதுதான். ஓகே ஓகே சார். மிளகு அடை வந்துட்டு மாவு பிசைஞ்சாங்க இல்லைங்களா, அந்த எல்லடை வந்துட்டு வெந்துடுச்சு. அதுக்காக வந்துட்டு அது எடுக்க போயிட்டோம். அவங்க நம்மளுக்காக தான் வந்துட்டு உருண்டை பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க தட்டி தட்டி போட்டுடுவாங்க. எப்படி இவங்க தட்டுறாங்க பாருங்க. மிளகு அடைக்கு தட்டும் போது ஃபர்ஸ்ட் தட்டிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஹோல் போடுறாங்க. அந்த ஹோல் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க மிளகு அடைக்கு வந்துட்டு ஹோல் போடுறீங்க, எதுக்கு சார் ஹோல் போடுறீங்க? அது வந்து கோயில்ல எல்லாம் மாலை கோப்பாங்க. ஓகே, 108 104 1008 அப்படின்னு மாலை கோப்பாங்க. அந்த அனுமானுக்கு பண்ணும்போது அந்த பேரு பாத்தீங்கன்னா வடமாலைன்னுவாங்க. ஓகே ஓகே, அது பாரம்பரியமா காலங்காலமா வந்ததுனால நீங்களும் வந்து அது ஹோல் பட்டி பண்றீங்க. கடவுளுங்களுக்கு மாலை செலுத்துறதுக்காக அந்த ஹோல் போட்டு பழகுறதுனால பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா வடமாலை மாதிரி செலுத்துவாங்க. 1008 வடமாலை அப்படின்ட்டு அதுல ஒரு கணக்கு இருக்கு. இப்ப புரட்டாசி மாசம்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிளகலடை பாத்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டடா போகும். 10,000 மிளகலடை கிட்ட இதுவாகும். ஏன்னா அப்பப்போ வந்து வாங்கி போவாங்க. வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 மிளகலடை 1500 கிட்ட போகும். ஓகே ஓகே, இந்த மாதிரி பிரசாதமா போயிட்டு செய்றவங்களே வந்துட்டு வாங்கி போயிட்டாங்க கொடுப்பாங்க. கடவுளுக்கு மாலையா செலுத்திட்டு அந்த மாலையை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு மிளகு அடை தட்டினாங்க இல்லைங்களா, எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இதுவுமே எவ்வளோ நேரம் ஆகணும் மேடம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த எல்லடை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எல்லடை விட இது வந்துட்டு சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படின்றாங்க. சார், மிளகு அடை எவ்வளோ சார் ரேட்டு? மிளகு அடை பார்த்தீங்கன்னா 350 ரூபா ஒரு கேஜி. அது கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீஸ் கிட்ட நிற்கும். வெயிட்லெஸ்ஸாகவே இருக்கும். ஜாஸ்தியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில டைம் 50 நிற்கலாம், ஒரு சில டைம் 45 நிற்கலாம். அது நிற்கிறது பொறுத்து. பீஸ் கணக்கா இது வந்துட்டு தனியாலாம் கொடுக்கறது இல்லைங்களா, 1-2 எல்லாம் கொடுக்கறது இல்லைங்களா? 100 கிராம் 50 கிராம் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கும். எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறீங்க. ஓகே, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கேட்பாங்க. ஒரு சிலர் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு மட்டும் கொடுப்பா. முடியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பீஸ்னாக்கா என்ன ரேட்டுக்கு சார் கொடுக்குறீங்க? ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபா கணக்கு வரும். 7 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய டேஸ்ட்டும் பொருளுமே வந்துட்டு நல்லா இருக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் செய்யும்போது இது பார்க்குறதுக்கும் வந்துட்டு பார்வையாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. சார், இதே அளவு தான் நீங்கள் செய்கிறீங்களா, தட்டுற அளவு எல்லாமே? இல்லை வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட செய்யுங்கன்னா கூட செய்வீங்களா? நிறைய கஸ்டமர்ஸ்லாம் பெருசாக இருக்கணும், தட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நாங்கள் பெரிய இலடை, இப்போ கோயிலுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிளகு இலடைலாம் கேட்பாங்க. கைமுறுக்கு பார்த்தீங்கன்னா 7 சுத்து 5 சுத்து 3 சுத்து அது மாதிரி 11 சுத்து 21 சுத்து வரைக்கும் சுற்றிருக்கோம் கைமுறுக்கு. ஆனால் ரேட் வந்துட்டு சேம் ரேட்டு.
மிளகலடை பார்த்தீங்கன்னா 350 வரும், கை முறுக்கு 350 வரும், இலடை முறுக்கு சோமாசா அதிர்ஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 300 வரும். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா ஏற ஏற நம்மளும் ரேட்டு ஏற்றவும் செய்யும். ஓகே ஓகே. இப்போ சோமாஸ்லாம் வந்துட்டு செய்கிறீங்கன்னாக்கா எவ்வளோ சார் வந்துட்டு ரேட்டு நீங்கள் பண்ணுறீங்க? அது இல்லாமல் பீஸ் எவ்வளோ நிற்கும்? சோமாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகை இருக்கும். நார்மல் சோமாஸ் வந்து 300 வரும், ஸ்பெஷல் சோமாஸ்னா 350 வரும். இது கோவா பியூர் கோகனட் தேங்காயிலே பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் தான் நாங்கள் போடுவோம். ஓகே. கோவா சோமாஸும் தேங்காய் சோமாஸும் பார்த்தீங்கன்னா 450 கிட்ட வரும். ஓகே ஓகே. இது எடுக்கிற பக்கம் என்ன மேடம்? இது கொதி அடங்கி கீழே இறங்கிடும். கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இப்போ லைட்டாக வெள்ளையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கலர் மாறிச்சுன்னா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதி நல்லா அடங்கிடுச்சு, எடுக்கிற பக்கம் வந்துடுச்சு, எடுக்கிறாங்க பாருங்க. எத்தனை வருஷமா சார் இது வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி சார்? இது முதல்ல ஆரம்பிச்சது எங்கள் அம்மா தான். ஓகே. எப்படி மசாலா போடணும், எப்படி செய்யணும், அது எல்லாமே கற்றுக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். ஓகே. எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் இலடை முறுக்குலாம் ஒழுங்காக வரவே வராது. ஓகே. அவங்க அதெல்லாம் வேஸ்ட் பண்ணி ஒன்னொன்னா எது எப்படி பண்ணணும், பல பொருளை வேஸ்ட் பண்ணி தான் இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நாங்க கத்துன்னு இந்த இலடை முறுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்குவம் எடுத்து எங்க அம்மா கண்டுபிடிச்சது இது எல்லாம். இப்போ வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவு டேஸ்ட் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனா எங்க இலடை பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கும். இந்த பதத்துல எத்தா நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. இது ஆயிடுச்சு, நான் ஒரு 12 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு கம்பெனி ஓபன் பண்ணி. ஓகே ஓகே. அம்மா ஆரம்பிச்சு இது வரைக்கும் 12 வருஷம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமா இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா சார்? இந்த அளவுலாம் பெரிய கடாயெல்லாம் இருக்காது, நம்மளது எல்லாமே சின்ன சின்ன கடாய் தான். அப்பயும் டைரக்டா வந்துட்டு நீங்க கடையில தான் பண்ணீங்க இல்ல வந்துட்டு வீட்டு ஆர்டர் போல இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்களா? வீட்டு ஆர்டர்லாம் ஃபர்ஸ்ட் அம்மா எடுத்தது. ஓகே. கடை எடுத்து ஆரம்பிச்சது 10 வருஷத்துக்கு கிட்ட ஆச்சு. ஓகே ஓகே. இலடை நல்லா இருக்குது, டேஸ்ட் உங்ககிட்ட எல்லாமே நல்லா இருக்குது, சீமந்தத்துக்குலாம் வாங்கி போயிட்டு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுப்பா, எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சார் இப்போ ஆர்டர் கொடுக்கணும்னாக்கா எத்தனை நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா நீங்க கொடுப்பீங்க சார்? எனக்கு கரெக்டா ஒரு 2 days பிஃபோர் கொடுத்தா போதும். தீபாவளி ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 days 5 days முன்னாடி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், சீசன் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு பிஃபோராக வந்துட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா தான் இவங்க வந்துட்டு செஞ்சு கொடுப்பாங்க. நாங்களும் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆர்டரில் வாங்கிட்டு போயிருக்கேன் சார். நான் ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கேன். பிஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள்ட்ட ஃபுல்லாக வந்துட்டு க்யூவில் வந்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. சீசன் நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கறது கூட கஷ்டம்தான். அதனால் வந்துட்டு ஒரு சீசன் நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்துட்டு தீபாவளி நேரத்தில் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு 4 days பிஃபோர் 5 days பிஃபோர் இவங்கள்ட்ட வந்துட்டு ஆர்டர் கொடுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு கொடுக்க முடியும். இதே நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் இல்லை வந்துட்டு கல்யாண நேரம் இந்த மாதிரி நேரம்னாக்கா நீங்கள் எப்போன்றது ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்து சொல்லலாமா சார்? ஒரு 4-5 நாள் முன்னாடி சொல்லலாம். ஃபங்க்ஷன் நேரத்துலலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேக் வந்து எந்த மாதிரி என்னெல்லாம் கேட்குறீங்கன்றது அது வந்து தனித்தனி பேக்காகவே வந்துட்டு தாம்பூலம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க இவங்க. நீங்கள் இவங்கள்ட்ட வந்துட்டு நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ரெசிபி உங்களுக்கு தேவை என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் ரெசிபியை கேட்குறீங்களோ அதை நான் இவங்கள்ட்ட கேட்டேனாக்கா இவர் கண்டிப்பாக வந்துட்டு செஞ்சு காட்டுவார். சார் செஞ்சு காட்டுவீங்க இல்லைங்களா சார்? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தேவைன்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நார்மலான நம்ம எல்லடையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிளகாய் எல்லடையும் பார்த்துருப்பீங்க, மிளகு அடையும் பார்த்துருப்பீங்க. சூப்பராக வந்துட்டு டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு மிளகு அடை வந்துட்டு சாப்பிட கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு மிளகு அடை நான் மற்ற இடத்துல சாப்பிடும்போது எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பிடிக்காதுங்க. ஆனால் இந்த மிளகு அடை பார்த்தீங்கன்னாக்கா இந்த உளுந்து எல்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு எனக்கு வேறு இடத்தாண்ட சாப்பிடும்போது அது கடிப்படும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், நமுத்தின மாதிரி கொஞ்சம் தெரியும். இதில் ஒவ்வொரு உளுந்தையும் வந்துட்டு தனியாக அந்த கிறிஸ்பினஸை வந்துட்டு நல்லாவே எதிர்பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க செய்கிற சில ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதிரசம் வச்சுருக்காங்க, முக்கியமாக வந்துட்டு நம்ம தீபாவளிக்கு அதிரசம் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு சோமாஸ் வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட்டு ராகி எல்லடை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா எல்லடை, இது மிளகடை. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன முறுக்கு சார்? இது
இது வந்து தேன் குழல் முறுக்கு. தேன் குழல் முறுக்கு. இது என்ன முறுக்கு சார்? முள்ளு முறுக்குங்களா? முள்ளு முறுக்கு காரம். முள்ளு முறுக்கு காரம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது பொரிவிலங்காய் உருண்டை. பொரிவிலங்காய் உருண்டை. நெக்ஸ்ட் ரிப்பன் பகோடா வச்சிருக்கீங்க. ஓகே, ரிப்பன் பகோடாவும் இது ஏதாவது டேஸ்ட் வந்துட்டு மாறுமா சார்? நார்மலான ரிப்பன் பகோடா இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கடல மாவில் பண்ணுவாங்க. நம்ம வந்து கடல மாவுலாம் பண்ணுறது இல்லை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி மாவு. அரிசி மாவு வெண்ணெய் போட்டு செய்யுது நம்ம ரிப்பன் தான். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்காக நம்ம அது தனியாக செப்பரேட்டாக செய்யுது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ரெசிபி பார்த்தீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றது நீங்கள் இதிலேருந்து பார்த்து நீங்கள் கேட்டாலும் சரி, இல்லை வந்துட்டு அதிரசம் வேணும்னா கூட அதிரசம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை வந்துட்டு சோமாஸ் வந்துட்டு வேணும்னா கூட நீங்கள் சோமாஸ் வந்துட்டு கேட்கலாம். உங்களுக்கு என்ன ரெசிபி தேவைன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் எந்த அளவுக்கு நிறைய பேர் கேட்குறீங்களோ அந்த ரெசிபியை நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியாக பார்க்கலாம். சார் வந்துட்டு நம்மளுக்காக எவ்வளோ பொறுமையாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இது பண்ணாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்மளுக்காக பொறுமையாக செஞ்சாங்க. அவங்களுடைய டைமிங்கை வந்துட்டு ஒதுக்கி நல்லாவே செஞ்சுருந்தாங்க. தேங்க்யூ, எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். சார் தேங்க்யூ சார். நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. நாம் எல்லாமே வீட்டில் சமைக்கிறவங்களும் சரி தான். நீங்கள் சமைச்சு பார்த்து அது வரலன்றது நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துட்டு வந்துடும். எல்லா இதுலேயுமே ஸ்ட்ரகிள் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரகிள் மீறி தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸை கொண்டுட்டு வராங்க. இவங்க அம்மா கொடுத்த இதுதான் வந்துட்டு இவங்க இப்போது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்களா சார்? அம்மா வந்து காலமாயிட்டாங்க. எப்போ சார் ஆனாங்க? 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அவங்க உருவாக்கி விட்டது தான் சாம்ராஜ்யம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்க எல்லாமே என்கிட்ட தொடர்ந்து செய்யறதுக்கு காரணமும் எங்கள் அம்மா தான். ஓகே ஓகே. பல கடையிலலாம் வந்து கூப்பிட்டாங்க, ஏம்மா இன்னும் நான் சேலரி கூட எக்ஸ்ட்ரா தரேன், எங்ககிட்ட வந்து செய்ய அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் செய்கிறோம், இவங்களை விட்டு எங்கேயும் வரமாட்டோம் அப்படின்ட்டு என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே நாணயமாக இருக்கிறவங்க. அப்படிதான் சார். நம்மளுக்காக சில பேர் வந்து இவங்க தேவை, இவங்க அன்பு நம்மளுக்கு தேவைன்றனால நம்மளை வந்து விட்டு போக மாட்டாங்க எப்பவுமே. நானும் பார்த்த வரைக்கும் எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்துட்டு முகம் சுழிக்காம எனக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு இது பண்ணாங்க. இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்காங்க தான். ஓகே ஓகே. நான் அப்படி தான் பழகிறேன். அவங்களுடைய அன்பு தான் இந்த அளவுக்கு என்னை ஒரு இடத்துல இட்டுன்னு வந்து வைக்கிறது. இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன், இந்த அளவுக்கு கரெக்டாக எல்லா ஸ்டாக்கும் போடுறேன், கஸ்டமருக்குலாம் கரெக்டாக டைமுக்கு டெலிவரி கொடுக்குறேன்னா எல்லாமே எங்கள் அக்காங்க தான். அவங்க பார்க்கறது தான் எல்லாமே. இந்த பொருள் ஒன்று ஃபால்ட் ஆச்சுனாலும் எல்லாமே அவங்கள தான் நான் வந்து கேள்வியே கேட்பேன். கண்டிப்பா நம்ம எப்படி சொல்றது, சொன்னா சரி பண்ணிக்குவாங்க. கை கொடுக்கிறது ஃபுல்லாவே அவங்க தான். கண்டிப்பா சார். நம்மள சுத்தி இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி, நம்ம வீட்லயும் சரி, அவங்க கரெக்டான சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்தாதான் நம்மளால வந்துட்டு எந்த ஒரு ஸ்டெப்பையும் முன்னேறி போக முடியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீட்லேயும் எல்லா விதமான ஸ்ட்ரகிளுமே இருக்குது. அது மீறி தான் வந்துட்டு வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம். இவங்களுடைய ரெசிபிஸை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு எல்லாருமே வேணுன்றவங்க இவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ஆர்டர் கொடுத்துடுங்க. எந்த ஊராக இருந்தாலுமே இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஓகே சார், நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ சார். உங்களுடைய சப்போர்ட் இவ்வளோ நேரம் எனக்காக பொறுமையாக இருந்து எல்லாமே இது பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபோன் நம்பர் உள்பட நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் தெளிவாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். சார், உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் சார். 9790250781. ஓகே சார். இன்னொரு நம்பர் இருக்கா சார்? அந்த நம்பரும் சொல்லிவிடுங்க. 9566705270. ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ.